அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் திருச்சி என்ஐடியில் ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு. அதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, என்னென்ன பணியிடங்களுக்கான ஆசிரியர் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, எப்படி விண்ணப்பிக்கிறத முழு விவரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். திருச்சியில் இருக்க தேசிய தொழில்நுட்ப கழகம், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் இருக்க அந்த என்ஐடியில் தாங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஃபேக்கல்டி நோட்டிஃபிகேஷன், ஆசிரியருக்கான பணியிடங்கள். கிட்டத்தட்ட 49 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. 49 காலி பணியிடங்களும் என்னென்ன பதவிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், இந்த மாதிரி 3 விதமான காலி பணியிடங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 49 காலி பணியிடங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஓப்பனிங் டேட் 2/4/2025 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 22/4/2025, 22/4 தான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். மற்ற விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. டேட் பார்த்துட்டோம். காலி பணியிடங்கள் பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த காலி பணியிடங்களுக்கு, அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். முதல் பணியிடத்தின் பேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொன்னோம், கிரேடு 2. அதற்கு மொத்தம் 35 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, யூஆர் கேட்டகரிக்கு கேண்டிடேட்ஸ்க்கு 13 காலி பணியிடங்களும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 9+4 காலி பணியிடங்களும், எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 1 காலி பணியிடங்களும், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 2 காலி பணியிடங்கள், இடபிள்யூஎஸ்க்கு 6 காலி பணியிடங்கள், மொத்தம் 35 காலி பணியிடங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2 அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1 அதற்கு மொத்தம் 8 காலி பணியிடங்களும், யூஆருக்கு 3 காலி பணியிடங்களும், எஸ்சிக்கு 1 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு 1+3 அப்படிங்கிற காலி பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து அசோசியேட் ப்ரொஃபஸர் மொத்தம் 2 காலி பணியிடங்கள் 1 யூஆருக்கும் 1 எஸ்சிக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ப்ரொஃபஸர் அந்த மொத்தம் 4 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. யூஆருக்கு 2 காலி பணியிடங்களும், எஸ்சிக்கு 1 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு 1 காலி பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 விதமான பதவிகளுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 2 அண்ட் கிரேட் 1, அசோசியேட் ப்ரொஃபஸர் இந்த 4 காலி பணியிடங்கள் மொத்த காலி பணியிடங்கள் 49 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு டிபார்ட்மெண்ட் கேட்டகரி வைஸும் நம்ம அதை பார்த்துக்கலாம். இதற்கான சம்பள விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2க்கு பே லெவல் 10, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1க்கு பே லெவல் 12, அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு பே லெவல் 13A2, ப்ரொஃபஸருக்கு பே லெவல் 14A அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் அதற்கான டிகிரி முடிச்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் இல்லாமல் பிஹெச்டி கம்ப்ளீட்டாக நீங்கள் மஸ்டாக முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பொதுவான வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்டோட பொதுவான வயது தளர்வின்படி ஓபிசி என்சிஎலுக்கு 3 வருடங்களும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுவான வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக குவாலிஃபிகேஷனில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எப்படி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சரில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1ல் வர்றது. அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆர் மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர், எம்டிஎஸ் ஜென்ரல் ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், பிளானிங், டவுன் பிளானிங், அர்பன் பிளானிங், அர்பன் அண்ட் ரூரல் பிளானிங், சிட்டி பிளானிங், எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர், டிஜிட்டல் ஆர்கிடெக்சர், பில்டிங் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், பில்டிங் டெக்னாலஜி, அர்பன் டிசைன், கன்சர்வேஷன் ஹவுசிங், என்விரான்மெண்டல் பிளானிங் இந்த பிரிவின் கீழே நீங்கள்
டிகிரி முடிச்சிருக்கணும். இதோடு சேர்த்து தான் நீங்கள் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்கிடெக்சருக்கு பிஹெச்டி இருக்குதா, எதுக்கு ஒரு சிலதுக்கு பிஹெச்டி கிடையாது, நம்ம அதையும் பார்த்துக்கலாம். பிஹெச்டி கிடையாதுன்னு இல்லை, பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அதோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கெமிக்கல் இன்ஜினியரிங் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் எம்டெக்லையும் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் பிஹெச்டியோட. இது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1லையும் ப்ரொஃபஸர்லேயும் வரும். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2லையும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1லையும் வரும். அதற்கான கல்வி தகுதி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1, கிரேடு 2 அண்ட் ப்ரொஃபஸர், இந்த 3 விதங்கள்லேயும் வந்திருக்கு. கிரேடு 2க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங், எம்இடெக்லையும் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஹெச்டியோட முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1க்கானது பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங், எம்இடெக்கில் வித் பிஹெச்டியோட. ப்ரொஃபஸர் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே தான், பிடெக் சிவில் இன்ஜினியரிங் ஆர் எம்இடெக்கில் முடித்தவர் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2, கிரேடு 1, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த 13A2 அந்த பிரிவு கீழேயும் வருங்க. அதாவது அது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1லேயே வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. கிரேடு 2க்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்னா பிஎஸ்சி, பிசிஏ, எம்எஸ்சி, எம்சிஏ இந்த இதில் பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும், அல்லது பிடெக்கில் நீங்கள் எம்இஎம்டெக்கில் சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி இந்த இதில் நீங்கள் முடிச்சுட்டு வித் ப்ளஸ் பிஹெச்டியோட கம்ப்ளீட் பண்ணாங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இதே தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1க்கும் வரும். அதில் பிஹெச்டியில் எந்தெந்த ஃபீல்டில் பிஹெச்டி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிறத அவர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் கீழே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2 அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1 அந்த பிரிவின் கீழே குவாலிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதே தாங்க பிடெக்கில் சிஎஸ், சிஎஸ்சி, ஐடி, எம்இஎம்டெக்கில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஹெச்டி வந்து என்ன கேட்டகரி முடிச்சிருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1லையும் சேம் குவாலிஃபிகேஷன் பிடெக், சிஎஸ்சி, ஐடி சேம் எம்இடெக்கில் முடித்தவங்களும் எம்எஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஹெச்டி என்னென்ன கேட்டகரியின் கீழே பிஹெச்டி முடித்தவங்களும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2லையும் இருக்குது, கிரேடு 1லையும் இருக்குது, வித் ப்ரொஃபஸர்லையும் இருக்குது. அதுக்கான கல்வி தகுதியும் பிடெக்கில் ட்ரிபிள்இ இருக்குங்க இல்லையா, அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது எது முடிச்சிருந்தாலும் ப்ளஸ் எம்இஎம்டெக்லையும் முடிச்சுக்கணும், பிஹெச்டியும் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1 பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ளஸ் எம்இஎம்டெக்லையும் வரும். பிஹெச்டியில் எந்த இதில் பிரிவின் கீழே நீங்கள் பிஹெச்டி முடிச்சுக்கணுங்கிறத நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஸருக்கு சேம் அதே தான், பிஹெச்டி எதில் முடிச்சுக்கணும் பார்த்துக்கணும். ஓகேவா. நம்ம 8வது பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதன் அடிப்படையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 2 ப்ளஸ் கிரேடு 1 அந்த 2க்கும் காலி பணியிடங்களை ஒதுக்கியிருக்காங்க. பிடெக் அதில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கீழே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த பிரிவின் கீழே எம்இஎம்டெக்கில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் வித் பிஹெச்டி எதுக்கு பண்ணியிருக்கணுங்கிறத நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 9வது பார்க்க போகிறது எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட். அதுக்கும் பிடெக் எம்இஎம்டெக்கில் அதற்கான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது நீங்கள் முடிச்சுக்கணும். எம்இஎம்டெக்கில் தெர்மல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் பண்ணிக்கலாம். பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எம்இஎம்டெக்லையும் நீங்கள் முடிச்சுவாங்க, பிஹெச்டியோட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து 10வது பார்க்க போகிறது ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு 1 ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்க்கு வந்து கிரேடு 2, கிரேடு 1 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பே லெவல் 13A2வில் ஒதுக்கியிருக்காங்க. இதற்கும் நீங்கள் பிடெக் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் டிகிரியில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 12வது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், சேம் கிரேடு 2, கிரேடு 1ல் வேக்கன்சி இருக்குது. யூஜி டிகிரி அப்புறம் பிஜி டிகிரி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
பிஹெச்டியோட மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் 1ல் யூஜி டிகிரி 2 years ஃபுல் டைம் பிஜி டிகிரி, அதாவது MBA மாஸ்டர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி பிஹெச்டி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ்லேயும் கிரேட் 2 கிரேட் 1 ப்ரொஃபஸரில் வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் எந்த ஃபீல்டில் முடிச்சிருக்கீங்கிறது பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கு கீழேயும் கிரேட் 1 ப்ரொஃபஸர் அந்த காலி பணியிடங்கள் இருக்குது. மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், அதுலேயும் கிரேட் 2 கிரேட் 1ல் வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபிசிக்ஸில் இருக்குது, ப்ரொடக்ஷன்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்குது. இதனை இவ்வளோ கேட்டகரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம குவாலிஃபிகேஷனை தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இந்த குவாலிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் தனியாக இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்து அதுலேருந்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு நீங்கள் செலக்டிங் ப்ராசஸ், தேர்வு செய்முறை, எக்ஸாம் அது மாதிரி ஒன்றும் கிடையாது. மெரிட் லிஸ்ட் பேஸில் எடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 2500, SC ST BW கேண்டிடேட்ஸ்க்கு 1250, மற்ற இந்தியன் நேஷனலாக இருந்து அப்ராட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5000 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/4/2025. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் தரவிறக்கம் செய்து அந்த ஹார்ட் காப்பியோட சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த லொக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அப்ளை பண்ணணும். போஸ்ட்டில் ஸ்பீட் போஸ்ட்டாக டிஜிட்டல் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பணும். த ரிஜிஸ்டர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சிராப்பள்ளி 620015 தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு இந்த அனுப்புறது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கு லாஸ்ட் டேட்டு 22/4ன்னு சொன்னோம். இந்த ஹார்ட் காப்பி அனுப்புறதுக்கான கடைசி தேதி 2/5/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி அதை அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் சேர்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது அப்ளை பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனும் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப்பையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தரவாக பாருங்கள். பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.